இந்தியாவினுடைய மான்ஸ்டேட் மியான்மர்ல ஒரு முக்கியமான புனித தலங்கள்ல புத்தர் ஆலயம் ஒன்று இருக்கு. இந்த புத்தர் கோவில்ல பகோடா அப்படின்னு அந்த பகுதி மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இதோடைய உயரம்னு சொன்னா கிட்டத்தட்ட 7.3 மீட்டர். ஒரு சிறிய இரும்பு பாலத்தை கடந்து தான் இந்த பாறையை நாம அடைய முடியும். என்னன்னா ஒரு கோல்டன் ராக்னு சொல்லக்கூடிய ஒரு பாறை இருக்குது. இந்த புத்தர் கோவில்ல தான் இது இருக்கு. இந்த பாறைக்கு இந்த புத்தர் கோவில்ல இருந்து போகணும்னா ஒரு சின்ன பாலம் வழியா தான் நம்ம கடந்து போக முடியும். முக்கியமா ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த பாறைக்கு போறதுக்கு ஒரு அனுமதி இருக்கு. பெண்களுக்கு இந்த பாறையை தொட்டு வணங்குறதுக்கோ இல்ல பாறை மேல நடக்கிறதுக்கோ எந்த விதமான ஒரு அனுமதியும் இல்லை. குறிப்பா இந்த பாலத்துல நடக்கிறதுக்கும், அதாவது இந்த பாறை கடக்கக்கூடிய அந்த பாலத்தை நடப்பதற்கே பெண்களுக்கு அனுமதி இல்லையா. புவியீர்ப்பு விசைக்கு சவால் விடக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இந்த பாறையினுடைய அடியில புத்தருடைய தலைமுடி புதைக்கப்பட்டிருக்கிறதா நம்பப்படுகிறது. அதனாலதான் அவருடைய சக்தியால தான் இன்றளவும் எந்த விதமான இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் அதெல்லாம் கடந்து இந்த பாறை கெட்டியாக உருண்டு விழாமல் நிற்குது. என்னன்னா ஒரு சின்ன பாறை ஒன்று இருக்கா, அதன் மேல ஒரு பெரிய பாறை, ஒரு கோல்டன் ராக்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாறை இருக்கான். எல்லோருக்குமே இதுதான் ஆச்சரியமா இருக்கு. கியோக்டியோன்னு சொல்லக்கூடிய ஒரு மலையில அழகா அமைந்திருக்கக்கூடிய இந்த பாறை கோவில் சுடாகான் பகோடா, மகாமுனி பகோடா, இந்த மாதிரி 2 விதமான ஆலயங்களால 2 விதமான பிரசித்தியான பெயர்களால விளங்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமா இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3600 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாறை சூரியனுடைய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை இந்த பாறையினுடைய நிழல்ல புத்தருடைய உருவம் தெரிகிறதா அப்பகுதி மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. முக்கியமா ஆண்கள் இந்த பாறையை சுத்தி வரும்போது, அதாவது இந்த பாறையை தொட்டு வணங்கும் போது புத்தரினுடைய திருமந்திரங்களை சொன்ன வண்ணம் தான் அதை வணங்குவாங்களாம். ஆண்கள் அதே போல தங்க நிற இலைகளை இந்த பகுதியினுடைய பாறைகள் மேல வைத்து வழிபடுறது அவங்களுடைய ஒரு பாரம்பரிய வழக்கமா இருக்கு. மார்ச் மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமினால இந்த பகுதி மக்கள் டவுபாங் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களாம், சைனனுடைய பெயர்ல. லட்சக்கணக்கான மக்கள் இந்த பாறையை பார்க்கறதுக்காக உலகெங்கிலும் இருந்து சைனா, ஜப்பான், மலேசியா, கொரியா இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து வந்த வண்ணம் தான் இருக்காங்க. புத்த மதத்தை தழுவக்கூடிய நிறைய மக்கள் இந்த பாதையை ஒரு புனித சின்னமா நினைக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பௌர்ணமி நிலவொளியில இந்த பாறையினுடைய நிழல்ல ஒவ்வொரு கோணத்திலுமே புத்தரினுடைய நிழல் ரொம்ப அழகா தெரியுமா. அந்த நாளன்று புத்தரை நமக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில கிட்டத்தட்ட 90,000 மெழுகுவத்தியால இப்பகுதி வாழ் மக்கள் இந்த மலையை சுற்றும் விளக்கேற்றி அழகா வழிபடுறாங்களாம். அப்படின்னா இரவு நேரங்களில் நினைச்சு பாருங்களேன், கொஞ்சம் மெழுகுவர்த்தி ஒளியில இந்த பாறை எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தா இப்போவே அப்படியே ஒரு கண்ணை கட்டுதே அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி சின்ன ஒரு மலைப்பு இருக்க தான் செய்யுது. சரி, வேற என்ன விஷயங்கள் இதுல இருக்கு அப்படின்னா, பழம், பூ, இந்த மாதிரியான விஷயங்கள், ஊதுபத்தி, வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வைத்து இந்த பாறையை புத்தரா நினைத்து மக்கள் வழிபட்டு இருக்கிறாங்களாம். தம்முடைய வாழ்நாள்ல நிச்சயமா இந்த பாறையை வழிபடணும், பார்க்கணும் அப்படின்றது புத்த தழுவத்தை சமயத்தை தழுவக்கூடிய மக்களினுடைய ஒரு மேலான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அஸ்திவாரமா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.